இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோடய கோல்டு வளையல் பற்றி தாங்க. டெய்லி யூஸ்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. டெய்லி யூஸ்க்கும் கோல்டு போடுற அளவுக்கு இன்னும் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்காவது ஃபங்க்ஷன் போகிறோம்னா மட்டும் எடுத்து வேர் பண்ணிட்டு திருப்பி அப்படியே கொஞ்சம் ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டு காய வச்சுட்டு எடுத்து பாக்ஸ்லேயே வச்சுருவேன். இதுமாரி எப்போயுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஷாம்போ இல்லைன்னா கொஞ்சம் ஷாம்பு கூட போதுங்க. வேறு எது கூட யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இப்போலாம் கெமிக்கல் ஓவராக இருக்குன்றதுனால கொஞ்சோண்டு ஷாம்பு மைல்டாக தண்ணியில் கலந்து நகையை லைட்டாக செயினாக இருந்துச்சுன்னா இழுத்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, இதே வளையலாக இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி எடுத்து இந்த பக்கம் அப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே அப்படியே ஈரத்தோடு என்றைக்கு எந்த நகையுமே வைக்கக்கூடாதுங்க. காஞ்ச உடனே எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிடலாம். அதே மாதிரி நகை வைக்கிற இடத்துல என்றைக்குமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நிறையா நகை பெருகும் அப்படின்ட்டு. நானும் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேங்க. பச்சை கற்பூரம், அப்புறம் பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்கங்க. அது சொல்லலாமான்னு தெரிலங்க. பச்சை கற்பூரம் பேர் சொல்லாதது. வசம்புங்க அது. ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் வசம்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேர் சொல்லாதுன்னு தான் சொல்லணுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய், கிராம்பு, இது 4ஐயும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் நகை வைக்கிற லாக்கரில் ஒரு ஓரமாக வச்சிடணுங்க. வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் டப்பா ஏதாவது உங்கள்ட்ட வேஸ்ட்டாக இருக்கணும், அதில் கூட வைங்க. ஏன்னா இது 4மே ரொம்ப புனிதமானதும்பாங்க. தரையில் எதுலேயும் வைக்கக்கூடாது. இல்லை உங்கள் பாக்ஸ் வைக்கிற பேரில் பேப்பர் போட்டுருந்துச்சின்னா கூட ஓரமாக வைக்கலாம். இல்லைன்னா இப்படி ஒரு நகை டப்பாவில் கூட வைங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. போட்டு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் ஏன் சொல்கிறேன், அது கரைஞ்சிருச்சுன்னா திருப்பி நீங்கள் மாற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் திருப்பி இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை கற்பூரம், பேர் சொல்லாதது, ஏலக்காய், 2 கிராம்பு, 4மேங்க ஒத்தப்படையில் தான் வைக்கணும். ரெட்டைப்படையில் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ரெட்டைப்படையில் தான் உங்களுக்கு வரும். திருப்பி நீங்கள் ரெட்டைப்படையாக ஆக்கக்கூடாது. ஒத்தப்படையில் அது வர்றதுனால ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. அப்படியே எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் துணியில் புழிஞ்சு கட்டி வச்சுருங்க. மஞ்சள் துணி நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, சாமிக்கு முடிஞ்சு வைக்கிறதுக்கு அதில் லைட்டாக மஞ்சள் தடவி அதில் வச்சு போய் ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா நிறைய செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. அதனால எங்கள் அம்மா சொன்னது நான் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். வளையல் வந்து 3 பவுனுங்க. ஒரு வளையல் வந்து 1.5 பவுனு. 1.5 பவுனுங்க. ஜிஆர்டியில் தான் எடுத்தேன். நான் எடுக்கும்போது இந்த இது வந்து எப்படின்னா, நான் அந்த செயின் உங்கள்கிட்ட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். செயின் வந்து கையில் காசு வந்துச்சு, அப்படியே போய் எடுத்தேன். நிறைய செய்கூலி சேதாரம் கட்டினேன்னு. அதனால் அடுத்த தடவை உஷாராயிட்டேங்க. அப்படியே போய் என்றைக்கு எடுக்கவே கூடாதுன்றதில் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிட்டேன். அடுத்தது வந்து எப்படின்னா சீட்டு போட்டு எடுத்தேன். 15,000 இல்லைங்க, 12,000 சீட்டு போட்டேங்க. 12,000 சீட்டு போட்டேன். சீட்டு போட்டு டிசைன் எடுத்தேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில எங்கள் மிஸ்ஸு இதை போட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ இருந்தே இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டெய்லி யூஸ் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ நம்ம போட்டிருக்க பாருங்கள், இந்த மாதிரி கவரிங் வளையல், இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளைனில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி வளையல் கூட நீங்கள் டெய்லி யூஸ்க்கு தங்கத்தில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வளையல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் வளையல்லாம் வந்து என்றைக்காவது ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும் தான் வேர் பண்ண முடியும். ஏன்னா நெளிஞ்சு போச்சுன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் இந்த டிசைன்ஸ் எல்லாம். அதனால் டெய்லி யூஸ்க்கு நல்லா வராது. என்றைக்காவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மற்ற நாளில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தாங்க எடுத்தேன். அன்றைக்கி நான் 12,000 சீட்டு போட்டதுனால எனக்கு வந்து 37,000மோ 35,000 சேவ் ஆச்சுங்க. செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் 35,000 கூட வச்சுக்கலாங்க. 35,000 எனக்கு சேவ் ஆச்சு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜிஆர்டியில் நகை எடுக்கிறீங்க, சீட்டு போட்டு எடுங்க. அதுதாங்க ரொம்ப பெனிஃபிட்டு. ஏன்னா செய்கூலி சேதாரம் உங்களுக்கு கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் தான். ஆனால் செய்கூலி சேதாரம் ஒன்றுமே அன்னைக்கிட்டு போய் ஒரு நகை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் எனக்கு தெரியுது. அதுக்கு நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா அந்த காசு எல்லாமே நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு 4-5 கிராம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேர்க்குறது எல்லாமே இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக தான், நாளைக்குன்றதுனால இன்றைக்கி போய் இவ்வளோ காசு அப்போதைக்கு எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு நிறைய காசு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சீட்டு போட்டு எடுத்துருங்க. நான் 12,500 சீட்டு போட்டேங்க. 3 பவுனு. ஒரு வளையல் வந்து 1.5 பவுன். நல்லா இருக்கான்னு பாருங்கள்.
எனக்கு 2மே பையன்தாங்க. எனக்கு எங்கள் மருமகளுக்கு 2 பேருக்கும் இதே மாதிரி ஒரு ஜோடி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் போடலாம் மாட்டேங்க. டெய்லி யூஸ்க்கெல்லாம் போடவும் மாட்டேன். ஃபங்க்ஷனுக்குனா கூட மறந்துடுவேன். எப்போயாவது போடணும்னு நினச்சேன்னா போடுவேன். இல்லைன்னா அதை அப்படியே பீரோக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். டெய்லியெலாம் ஒன்றும் போடுற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஆசை எங்களுக்கு வரப்போகிற 2 மருமகளுக்கும் இதே மாதிரி டிசைன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆண்டவன் புண்ணியத்தில் செஞ்சிடணும். நீங்கள் சீட்டு போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு லாபமாக. அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வளையல் டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டிசைன் நான் கேட்கும்போது இந்த டிசைன் எனக்கு இல்லைங்க, நான் வந்து எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அங்கே இருக்க மேனேஜர் சொன்னாங்க பேம்ப்ளெட் எடுத்து காட்டுங்க அப்படின்னாங்க. பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு இந்த டிசைன் தான் அப்படின்னேன். மேம் வேணால் ஒரு 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா, நாங்கள் டிசைன் வந்து சென்னையிலேருந்து வருவோம், அப்போ வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் மதுரை பிராஞ்சில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஒன்றுமே இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எடுக்கணுமேன்றதுக்காக இல்லாமல் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா டிசைன்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் ஏதாவது டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை காமிங்க, நான் உங்களுக்கு வேணால் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க மேனேஜரு. அதனால் அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்ன்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் இது ரொம்ப பழைய மாடல், நீங்கள் வேணால் புது டிசைன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னேன். உடனே அவங்க சொன்னாங்க சரி ஓகே மேம் பேம்ப்ளெட் பாருங்கள், இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் தான் காமிங்க, நான் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வர வைக்க பார்க்குறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரிங்க 1 வீக் கூட இல்லை 5 டேஸ் தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி மேம் உங்கள் வளையல் வந்துருச்சு கலெக்ட் பண்ணிக்கோங்க வந்து அப்படின்னாங்க. சென்னையிலேருந்து வர வச்சுருப்பாங்க புழுக்க. ஏன்னா லம்பாக ஒரு குறிப்பிட்ட நகைஸ் எல்லாமே சென்னையிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் மதுரைக்கு. அந்த டைமில் எனக்கும் இது பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. என் கூட இதே டிசைன்லேயே இன்னொரு அக்காவை பர்ச்சேஸ் பண்ணாங்க. எங்கள் ஏரியாக்காரங்க தான். நாங்கள் அப்போ தான் அவங்களே பார்த்தேன். அவங்களும் இதே மாதிரி வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க மேனேஜர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ், கூட ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் சொல்லுங்கள் பண்ணிடுறேன் அப்படின்னேன். இல்லை மேம் நோ மேம் பே பண்ணலாம் வேணாம், இது ஏன்னா நீ சீட்டு போட்டிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வேணும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்பாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களே கேட்டுருவாங்க 1 வீக் ஆகுமா இல்லை 2 வீக் ஆகுமான்ற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க. அதுமாரி அவங்களே உங்கள்கிட்ட நம்பரும் வாங்கிப்பாங்க, கால் பண்ணி அவங்களே சொல்லிடுவாங்க வந்துருச்சுன்னா வந்து பிக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மிஸ் கையில் போட்டிருக்கதை பார்த்ததுலேருந்து இன்றைக்கி நானும் அதே மாதிரி டிசைன் வாங்கியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதேமாதிரி அவங்கள நிச்சயமாக ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இல்லை பழைய மாடல் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்லாம் இழுக்காமல், இல்லை முடியாது இருக்கிற டிசைனில் பாருங்கள் சீட்டு தானே அப்படின்ட்டு எதுவும் நினைக்காம நமக்கு 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறோன்னு நினச்சி நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்கல்ல, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்ககிட்ட சொன்னேன் தேங்க்யூ அப்படின்ட்டு. இல்லை மேம் பரவாயில்ல மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் எப்போ சீட்டு போட போனாலும் சரி அந்த மேனேஜர்கிட்ட தான் சொல்லி சீட்டு போடுவேன். நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க மூலிமா பிக் பண்ணி கிடைக்கிதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி நீங்களும் போகிறீங்கனாலும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், சீட்டு போட்டுக்கிறதுனால தரமாட்டாங்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டிசைன் பிடிக்கலன்னா மேனேஜர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பேம்ப்ளெட் காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் சொன்னீங்கன்னா முடிஞ்சது ஒரு 2 வீக் இல்லை 1 வீக்குள்ளே அவங்களே எப்படினாலும் வேறு பிரான்ச்லேருந்து வர வச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா காசுலாம் இது கிடையாது. அதேமாதிரி இந்த டிசைன் இல்லாமல் இந்த போட்டிருக்கப்புறம் கவரிங் வளையல் தெரியுதா, இந்த டிசைனில் இதே மாதிரி கொஞ்சம் ப்ளைனாக இதே மாதிரி இன்னொரு டிசைன் போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பெரிய பார்டர் வச்சுலாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து ஒன்றுமே இல்லாமல் மோல்டு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா என்ன செய்யலாம்னா அவங்க சொன்னாங்க மோல்டு மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் மோல்டு மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஆசாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா அதிலே பிளாஸ்டிக் மோல்டு ஒன்று உள்ளே பதிச்சு கொடுத்துருவாங்க. அது ஏன்னா டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆக அங்கங்கே நெளிஞ்சிரும் இல்லை விரிசல் விட்டுருன்றதுக்காக அதுக்குள்ளே ஒரு மோல்டு போட்டு தருவாங்க. நீங்கள் போட்டுக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் தான் ஆகும். அதுவும் அந்த பிளாஸ்டிக் தான் அப்படின்னாங்க. நீங்கள் எதாவது அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் மேம், நான் உங்களுக்கு மோல்டும் செஞ்சு தர சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை சார் அப்படின்னேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ளைன் டிசைனில் இதுக்குள்ளே ஒரு மோல்டு பிளாஸ்டிக்கில் போடுவாங்க. நீங்கள் அங்கே இருக்க ஆசாரிகிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பிளாஸ்டிக் மட்டும்தாங்க 50 ரூபா. மற்றபடி செய்கிற வேலைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பைசாலாம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் சீட்டு போட்டோ இல்லை அப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உள்ளே ஒரு மோல்டு போட்டுக்கோங்க. அதுதாங்க ரொம்ப நல்லது. அப்போ தான் வளையல் வருஷக்கணக்கில் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
இது என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேங்க. தேங்க்யூ.